இப்போ உங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, வாழ்க்கையில அடி மேல அடி விழுந்தாலும் சரி, இவ்வளவு துன்பங்களை தாங்கிட்டு எப்படி நாம வாழ போறோம்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அந்த டயத்துல ஒண்ணுமே செய்ய வேணாம். முருகான அவன் காலில் விழுந்துருங்க, அவனை சரணாகதி அடைங்க. நீதான்ப்பா எனக்கு எல்லாமே, எனக்கு திக்கும் தெரியல திசையும் தெரியல, எல்லாமே எல்லாமே கை நழுவி போயிருச்சு, என்னுடைய அவமானங்களை பூரா போக்குப்பா முருகான்னு சொல்லி மனதார அவரை பிரார்த்தனை பண்ணுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. உங்கள் மேலே எவ்வளவு அவமானப்படுத்தியிருந்தாலும், யார் ஒருவர் உங்களை அவமானப்படுத்தியிருந்தாலும், உங்களுக்கு அவ்வளவு பழி உங்கள் மேலே போட்டிருந்தாலும், இங்கே திருச்செந்தூர் போயிட்டு வந்த பிறகு அந்த அவமானங்கள் பழி சொல் எல்லாமே நீங்கிரும். வாழ்க்கையில் நீங்கள் புது மனுஷனாக மாறிடுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்த பிறகு வாழ்க்கையில் நல்ல திருப்பம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்போதுமே நல்லா இருப்பீங்க. முருகனை சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.